எல்லா புகழும் எல்லா துதியும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நீர் எங்களுக்கு தந்த நல்ல இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் கொண்டாடும் விதமாய் சபையாராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒன்று கூடி அருமையான பிள்ளைகளோடு இணைந்து இந்த மாலை வேளையில் சில கலை நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் சந்தோஷப்பட்டு தேவனே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, அருகாமையில் இருக்கிற அருமையான நண்பர்கள் எல்லாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையாகவே சந்தோஷமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் ஒரு நற்செய்தியை அறிவித்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இதோ சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? சந்தோஷத்தை பிரதிபலித்த இந்த நாள் முன்குறிக்கப்பட்ட நாள். அருமையான பிள்ளைகள் நிறைய ப்ரோக்ராம்லாம் அவங்க ஷெட்யூல் பண்ணி வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் பிள்ளைகள் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமாம், ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போதே பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு இந்த இடத்துல கொட்ட போகிறாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்த்து நாம் தேவனை என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். வந்திருக்கிற எல்லா சபை விசுவாசிகள், பக்கத்துலேருந்து வந்திருக்கிற எல்லா நண்பர்கள், உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்களோடு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து பிள்ளைகளுடைய கரங்களை கொடுக்க போகிறேன். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. இன்னைக்கு நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? ஏதோ கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறாங்க, ஏதோ ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏதோ பார்க்க வந்து நானும். அப்படியா? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? இன்னைக்கு இங்கே சர்ச்சில் சாப்பாடு போடுறாங்களாம், அப்புறமா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்களாம், அப்புறமா டான்ஸு ப்ரோக்ராமு அது இதுன்னு நிறைய பண்ணுறாங்களாம். அதான் நான் பார்க்குறான்னு வந்துட்டேன். ப்ரோக்ராம் பிள்ளைங்க சூப்பராக போடுவாங்களாம். இப்போ கூட இந்த மக்னாயின் சமையல் இருக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்கிட்டு போட போகிறாங்களாம். என்ன ஸ்கிட்டுன்னு தெரியுமா? தெரியாது எனக்கு. இயேசுவோட பிறப்பை பற்றி போட போகிறாங்களாம். சாப்பிட்றது எல்லாமே ஓகே தான். இயேசு பிறந்ததை குறித்து எல்லோரும் சந்தோஷத்தினால சாப்பாடு போடுறாங்க, கேக் கொடுக்குறாங்க, அப்படி தானே? ஆனால் அதெல்லாம் விட எதுக்காக இயேசு பூமிக்கு வந்தார் அப்படின்றது காட்டுறதுக்காக மக்னாயின் சபையின் பிள்ளைகள் ஒரு சின்ன ட்ராமா போடுவாங்க இயேசுவோட பிறப்பை பற்றி. சரியா? சரிக்கா, நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நான் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை பிறந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். பட் அந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவை வாழ்க! யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது? யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லாரும் இங்கு வாருங்கள். நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எதுக்காக ஏசுப்பா இந்த பூமிக்கு வரணும்னா நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளணும், அப்படிதானே? தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனை தேவன் இந்த பூமிக்கு தந்தார். இப்போ உள்ள காலத்துலலாம் என் பிள்ளைய ஒரு 2 நாள் என் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு வரேன்
அப்படின்னு சொன்னால் எந்த பெற்றவங்களாச்சும் ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஐயோ என் பிள்ளைய ரொம்ப கண்ணு தேடுது அப்படி சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின காரணம் என்னென்னா, நம்ம பாவிகளாகிய நம்மளுக்காக பூமிக்கு அனுப்பினார், அப்படி தானே? அவர் இயேசு இந்த பூமிக்கு வந்த இந்த ஒரு நாளை உலகமெங்கும் இன்றைக்கும் உலகமெங்கும், அதாவது ஒரு நாட்டில் மட்டும் இல்லை, 2 நாட்டில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகைனா கிறிஸ்மஸ் மட்டும்தான், அப்படி தானே? அப்படி தான் நம்ம ஃபோனில் நிறைய பார்க்குறோம், அப்படி தானே? இன்றைக்கி கூட ஃபோனை திறந்தா கிறிஸ்மஸ் தான். மோஸ்ட்லி யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எல்லாருமே கிறிஸ்மஸ் தான் வரும் இல்லையா? உலகத்தில் மொத்தமாக எல்லாருமே கொண்டாடுற ஒரே ஒரு பண்டிகை கிறிஸ்மஸ் தான், இயேசுவோட பிறப்பு. அவர் எதுக்காக வந்தார், எதுக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்காக பாடுபடணும் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஒரு நாள் இன்றைய ஒரு நாள். அதுதான் இன்றைக்கி எல்லாரும் ஒரு பண்டிகையாக கொண்டாடுறாங்க. அடுத்ததாக கூட நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆட வருகிறார்கள். இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. அடுத்ததாக நம்மளுடைய சபையின் பிள்ளைகள் கோலாட்டம் ஆட வருகின்றனர். அழகாக டான்ஸ் ஆடுறாங்க, அழகாக பாட்டு பாடுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கல்ல. நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபீல் ஆகுது தானே? பரவாயில்ல. ஆனால் இந்த பிள்ளைங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இதே மாதிரி ஹாப்பியோடு இருக்கும்போது ஒரு அக்கா வந்து இப்போது பாட்டு பாட போகிறாங்க. அவங்க பேர் சொல்லிக்கலாமா? வெல்கம் டு மாலதி சிஸ்டர். நள்ளிரவினில் பனிவேளையில் பரமேசு மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபனேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா
குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். லூக்கா 19 மத்தேயு 1:21. நல்லா இருந்துச்சுல்லக்கா சாங்கு. சூப்பராக பாட்டு பாடினாங்க. அந்த ஒரு குட்டி பாப்பா வந்து அழகா வசனம் சொன்னா அப்படிதானே. அடுத்து கூட ஒரு சின்ன நாடகம் எல்லாரும் சிந்திக்கிறதுக்காக. மச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எக்ஸாம்னா எப்படி எழுதிருக்க? நல்லா இருக்கியா? எல்லாம் எழுதிருக்கியா? நான் நல்லா எழுதியிருக்கேன். நீ எப்படி எழுதியிருக்க? நான் தெரிஞ்சதை அடிச்சு விட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா அடிச்சிருவாங்க. சூடு வச்சாங்க தெரியுமா? அப்படி அடிச்சிருவாங்க. அதனால எனக்கு தெரியாமல் வச்சுருக்கேன். ரிசல்ட் எப்போ வரப்போ தான் பயமாக இருக்குது தெரியுமா? சரிவா, ரொம்ப நாள் ஆச்சு. எங்கேயாச்சும் போவோம் வா. சரி போ. வா. கால் வலிக்கிடாடு எனக்கு. சரிம்மா பார்ப்போம், எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு பார்ப்போம். எங்க ஒரு சேர் இருக்கு. ஆனால் இதில் என்ன பாவம் செய்யாதேன்னு எழுதியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா. நம்ம உட்கார்ந்த பாவம் ஒட்டிக்கு உட்காராத. உட்காராதடா. உட்காராதடா. எனக்கு கால் வலிக்கு. நெல் ஒரு டீ வாங்கிட்டு வரேன். நல்லா இருக்குல்ல டீ? நல்லா இருக்கு. எவ்வளோ நேரம் தான் நான் உட்காந்துருப்பேன்? எனக்கும் கால் வலிக்காதா? எந்திரி. டேய் எந்திக்க முடியலடா. எந்திரி. பொய் சொல்லாத. நீனு ரொம்ப பொய் சொல்லுதியே. எந்திரியே. டேய் எந்திக்க முடியலடா. எந்திரிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் முன்னக்கட்டையே சொன்னேன், கேட்டியா? நில்லு, யாராச்சும் வாராங்களான்னு போய் பார்த்துட்டு வாரேன். என்னவே நம்ம உசுரை போட்டு வாங்குதான். ஐயா வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அதில் அந்த சேரில் உட்காந்து எந்திரிக்க முடியல. ஏதாச்சும் பார்த்து விடுங்க. கவலையே படாதீங்க. நான் ஊசி போட்டு எத்தனை பேர் எஞ்சி நடந்துருக்காங்க தெரியுமா? அப்படியா? செத்தவங்களே உயிர்ச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அது எப்படி? நான் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஊசி போட்டு விட்றேன். அரை மணி நேரத்தில் எஞ்சிருவார் பாருங்க. அப்படியா? சரி சரி. நின்னுங்க. சரி ஊசி போட்டாச்சு. 5000 ரூபாய் எடுங்க. 5000 ரூபாயா? சரி அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்க. நான் போயிட்டு வரேன். சரி. அரை மணி நேரம் 1 மணி நேரமே ஆயிட்டு. என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். இப்போ ஏதாச்சும் ரியாக்ஷன் தெரியுதா? இல்லையேடா. ஒண்ணுமே தெரியலையா? சரி கையை கொடு. அவர் நல்லா ஏமாத்திட்டாரு. 5000 ரூபா போச்சு எனக்கு. நல்லா ஏமாத்திட்டாரு. என்ன பண்ணுறது இப்போ? வேற யாராச்சும் வராங்களான்னு பார்க்கேன். நான் கேட்டேன், நீ சொன்னியா? பாவம் செய்யாதுன்னு எழுதிருக்கலாம். சொன்னியா? கேட்டேன், சொன்னியா? பாத்தியா? உட்காந்துட்டான். சரி வேற யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். அம்மா வணக்கம். தமிழ் மருத்துவங்களா? ஆமாம். நான் இங்கிலீஷ் மருத்துவரை போய் கூப்பிட்டு வந்தேன். நான் செத்தவங்க கூட உயிர் பிழைச்சிடுவாங்க சொன்னாங்க. ஆனால் நல்லா ஏமாத்திட்டாரு. 5000 ரூபா வாங்கினாரு என்கிட்ட. இங்கிலீஷ் மருந்துங்க என்னங்க? இங்கிலீஷ் மருந்து இப்போ எல்லாம் நாட்டு வைத்தியத்தில் தாங்க எல்லாமே இருக்கு. அப்படியா? இப்போ நான் போடுற மருந்துல 1 நிமிஷத்தில் எழுந்துருவாங்க பாருங்க. அப்படியா? சரி போடு. இப்போ 2 நிமிஷத்தில் இவங்க எழுந்துருவாங்க. சரிங்கய்யா. சரி ரொம்ப வேண்டாம், ஒரு 100 ரூபா கொடுங்க போதும். 100 ரூபாயா? 200 ரூபா தான் கொண்டு வந்தோம். சரி பார்ப்போம். என்னங்க அவர் போய் எத்தனை நிமிஷம் ஆகுது? 3 நிமிஷம் ஆகுது. இப்போ வச்சு தூக்கி பார்ப்போமே வருதா வரலையான்ட்டு. இப்போ ஏதாச்சும் ரியாக்ஷன் தெரியுதா? இல்லைடா. என்ன நீ போய் சொல்லுதான் நீனு? அவங்க எத்தனை ரூபா? 100 ரூபா வாங்கியிருக்காங்க, 5000 ரூபா வாங்கியிருக்காங்க. இன்னமும் உனக்கு ரியாக்ஷன் தெரில? டேய் அவங்க கொடுத்ததில் எனக்கு வயிறு தாண்டா கலக்குது. வயிறு கலக்குதா? ஆத்தாடி. தூக்கி பார்ப்போம். என்ன முன்னாடி சொல்லி விட்டுருவா போலையே. அம்மா இவ்வளோ அவங்க பார்த்து எல்லாரும் பார்த்துருக்காங்க, இன்னுமா சரி வரல? சரி வேற யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு வரேன். பொறு. பத்திரம் கஷ்டமா?
என் பாவம் செய்யாதுன்னு நான் சேரில் போட்டும் என் நண்பன் வந்து உட்காந்துருந்தான். அவன் வந்து இப்போ வந்து எந்திரிக்க முடியல. நான் யாரைனா கூப்பிட்டேன் தெரியுமா? இங்கிலீஷ் டாக்டரை கூப்பிட்டேன், தமிழ் டாக்டரை கூப்பிட்டேன், எத்தனை டாக்டரை கூப்பிட்ருக்கேன். இங்கிலீஷ் டாக்டர் 5000 ரூபா வாங்கியிருக்காரு. தமிழ் டாக்டர் என்னமோ எப்படி இடித்தாரு, இடிச்சு என்னமோ ஊற்றினார் வாயில், என்னமோ கொடுத்தாரு. என்னமோ வயிற்று தான் கலக்குதான் அது போட்ட பிறகு. என்னன்னு தெரில, நீங்கள் ஏதாச்சும் பார்த்து விடுங்க. அப்படியா? ஏம்மா நீங்கள் பாவம்னு தெரிஞ்சு எதுக்குமா இதில் உட்காந்தீங்க? நான் லேசாக எடுத்துக்கிட்டு எனக்கு கால் வலிக்கு நான் உட்காந்துட்டேன். அப்படியா? நீங்கள் தெரிஞ்சே செஞ்சதுனால உங்களால் அந்த பாவத்துலேருந்து மீள முடியாமல் இருக்கு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன், கேட்டானா கேளுங்க. நான் எத்தனை தடவை பாவம் செய்யாதீர் உட்காராதடா சொன்னேன், கேட்டானா? சரிம்மா, நீங்கள் இந்த பாவத்துலேருந்து மீண்டுருவீங்கன்னு உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இருக்குது. சரி, நீங்கள் கண்ணை முடுங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன். அன்பில் ஏசப்பா, இந்த பிள்ளையை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளை செஞ்ச பாவத்தை நீங்கள் மன்னிங்க. இவளுக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். இவளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் கரங்களில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ தூக்கி பார்ப்போனே. நான் எந்திரிச்சிட்டேன். ஜாலி ஜாலி ஜாலி. துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் இதெல்லாம் வேதத்தில் சும்மாவா சொல்லுதாங்க. கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா? இப்போ உள்ள காலத்துல யாரு பாவம் பண்ணாம இருக்கா சொல்லு? எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பாவம் பண்ணிட்டே தான் இருக்கோம். அப்படிதானே? பாவம் பண்ணிட்டு என்ன தெரியுமா பண்றாங்க? அதுல ஒரு காமெடியான விஷயம், நைட்டு படுக்கும்போது ஏசப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அதுல இருந்து பாவத்துல இருந்து விடுதலை வருமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. யாரே என்னோட பாவத்துல இருந்து அவரால் ரட்சிக்க முடியும், என்னால வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி பாவத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாவத்துக்குள்ள போக முடியுமா? நம்மளே நினைச்சா கூட அவரு விடவே மாட்டாரு. அப்படிதான் பார்த்தியா, அந்த பொண்ணு விசுவாசிச்ச உடனே அழகா ஏஞ்சிட்டாங்க. அப்படியே துள்ளி குதிச்சு. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லை? இதே மாதிரி தான் இந்த காலத்தில் அநேக பேர் பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள மீட்கும் பொருளாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாங்க. சரியா? இது உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? பிரயோஜனமாக இருந்துச்சா? எல்லாமாவே இருந்துச்சு. அப்படி தானே? எனக்கும் இந்த ஸ்கிட்டு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. சரியா? அடுத்ததாக கூட வசனம் சொல்கிறதுக்கு ரூபதி வராங்க.
நட்சத்திரம். இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லார் வீட்லேயும் நட்சத்திரம் தான் தொங்குது, அப்படி தானே? பாட்டும் அழகாக இருந்துச்சு, டான்ஸ் ஆடின பிள்ளைங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? பாடல் பாட ஜபஸ்லி சிஸ்டர் வரும். வெல்கம் டு ஜபஸ்லி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தரேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தரேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினமா ஓடி ஓடி பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, காலம் நிறைவேறின போ திஸ்திரியின் வித்து, காலம் நிறைவேறின போ திஸ்திரியின் வித்து, சீலக்கண்ணி கற்பத்தில் ஆவியால் உற்பவித்து, சீலக்கண்ணி கற்பத்தில் ஆவியால் உற்பவித்து, பாலனான இயேசு நம்மின் சொத்து சொத்து, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, எல்லையில்லா ஞானபரன் வெள்ளை மலையோரம், எல்லையில்லா ஞானபரன் வெள்ளை மலையோரம், புல்லனையிலே பிறந்த இல்லமெங்கும் நீரம், புல்லனையிலே பிறந்த இல்லமெங்கும் நீரம், தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம் நேரம், பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, ஆட்டிடையர் அஞ்சுகின்றார் அவர் மகிமை கண்டு, ஆட்டிடையர் அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு, அட்டியின்றி காபிரியில் சொன்ன செய்தி கொண்டு, அட்டியின்றி காபிரியில் சொன்ன செய்தி கொண்டு, நாட்டமுடன் இரட்சகரை கண்டு கண்டு, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, இந்திரியோடு கண்டரசர் மூவர் நடந்தாரே, இந்திரியோடு கண்டரசர் மூவர் நடந்தாரே, சந்திரதூபம் போலமைத்து சுதனை படிந்தாரே, சந்திரதூபம் போலமைத்து சுதனை படிந்தாரே, விந்தையது பார்க்கலாம் வா நேரே நேரே, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தரேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தரேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினமா ஓடி ஓடி பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. அல்லேலூயா. மன்னவரு பிறந்தாரு, மகிழ்ச்சியா வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, பூமிக்கு ஒரு புதல்வராய் உலகை வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. நத்தம் காண போதுனி, ஒரு மெட்டு கட்டி ராகம் போதுனி, நத்தம் காண போதுனி, ஒரு மெட்டு கட்டி ராகம் போதுனி.
ചൈതന്യം ചൊല്ലിയിടുന്നു. ഇനി കണ്ണീരില്ല, കഥനങ്ങളില്ല, എങ്ങും സദ്വാർത്ത സന്തോഷം. ഇനി സിരകളിൽ ക്രിസ്മസ് മൊഴികളിൽ ക്രിസ്മസ് ഹൃദയത്തിൽ ആനന്ദം വന്നെത്താനേ. ഇനി സിരകളിൽ ക്രിസ്മസ് മൊഴികളിൽ ക്രിസ്മസ് ഹൃദയത്തിൽ ആനന്ദം വന്നെത്താനേ. Merry Christmas, lights so bright, peace on earth this starry night. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. ஏசாயா 7:14. ஹாய் ஹாய் ஹாய், நான் தான் ஸ்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ எல்லார் வீட்லேயும் நான் தான் பலன்னு ஜொலிக்கிறேன். அதுவும் ஒன்றா இல்லை, கலர் கலராக ஜொலிக்கிறேன். ஏசப்பா பிறந்ததுக்கு அந்த ஸ்திரீகளுக்கு நான் தான் இதை காமிச்சேன். ஏசப்பா பிறந்ததுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேன். முக்கிய காரணமே நான் தான். இதில் நான் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்னாலே அது வந்து சர்ச்சிலையும் சரி வீட்லேயும் சரி என்னையே தான் வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ்னாலே அது முக்கிய மரம்னா அது நான் தான் எல்லாத்த விட முக்கியமான ஆள். ஹாய் ஹாய் ஹாய், நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் மாட்டு தொழுவோம். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பெருமைப்படுத்தப்பட்ட மாட்டு தொழுவோம். ஒரு காலத்தில் என் தொழுவம் வந்து நாற்றம் எடுக்கும் சிறுநீர் கழிக்கும் இடமாக, கட்டி அவிழ்க்கப்பட்ட இடமாக, சரியாக சுத்தமில்லாத கண்டு கொள்ளப்படாத இடமாக இருந்தது. அதை புண்ணிய இடமாகவும் ஆசீர்வாத இடமாகவும் மாற்றிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என் கதையை சொல்லுகிறேன். அன்று குடியுரிமையை பெற யோசேப்பும் கன்னி மரியாளும் பெத்லகேமுக்கு வரார்கள். அப்பொழுது மரியாள் பிரசவ வேதனையில் சத்திரத்தில் இடமின்றி தவித்த போது நான் அழுக்காக என் மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்து தங்கினார். அந்த நாற்றம் கொண்ட இடத்தை பொருள்படுத்தாமல் உலகத்தை காக்க வந்த தேவன் ஒளி பொருந்திய இரட்சகர் என் தொழுவத்தில் பிறந்தார். அப்பொழுது விண் தூதர்களும் தேவதைகளும் வானத்தில் என் மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்த மகிமைப்படுத்தினர். அப்பொழுது சாஸ்திரிகள் மேய்ப்பர்கள் தொழுவத்தில் வந்தார்கள், தூதர்களும் வந்தார்கள். நம்பிக்கையோடு அவர்களை தொழுது கொண்டால் அவர் உங்களை உயர்த்துவார். எனவே கிறிஸ்துமஸ் பண்டிகையில் முக்கியமான ஒரு நபர் நான் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்தில் நாம் பார்க்கிற இந்த சாண்டா கிளாஸ் தாத்தா துருக்கியில் உருவானவர். செயின்ட் நிக்கோலஸ் என்ற பாதிரியார் துருக்கியில் கிபி 210 பிறந்தவர். துருக்கியில் பிஷப்பாக இருந்து பல ஏழைகளின் துயர் துடைத்து வந்தார். இவரின் நினைவாகத்தான் கிறிஸ்மஸ் தாத்தா பாத்திரம் உருவாயிற்று. டாக்டர் கிளெமென்சி மூர் என்பவரே இப்பாத்திரத்தை உருவாக்கினார். பாதிரியார் செயின்ட் நிக்கோலஸ் 4ஆம் நூற்றாண்டில் துருக்கியில் வாழ்ந்த கிறிஸ்தவ பேராயர் ஆவர். பேராயர் பெருந்தன்மை மற்றும் தாராள மனப்பான்மையுடன் ஏழைகளுக்கு பரிசு பொருள் வழங்கும் விதத்தால் புகழ் பெற்றவர் என்று பல குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் ஹாய் ஹாய், நான் தான் ஏஞ்சல். எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் எல்லாத்தோட மேலானவா. ஏன்னா இயேசு பிறந்ததே நான் தான் தெரிவித்தேன். இவங்க நான் சும்மா பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் எல்லாத்தையும் இயேசு பிறந்ததே நான் தெரிவித்தேன். இவங்க எல்லாரும் அழகாக ஒவ்வொரு மெசேஜ் கொடுத்தாங்க, அப்படி தானே? ஸ்டாராக இருக்கட்டும், ஏஞ்சலாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், மாட்டு தொழுவோம், பாருங்க ட்ரீ, இவங்க எல்லாரும் ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காரணமாக இருந்தாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை பற்றி இன்னுமே அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க, அப்படி தானே? இன்னும் வரக்கூடிய காலங்களில் இவங்கள மாதிரி இல்லாமல் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணணும்? சுவிசேஷமாக நம்மளும் அறிவிக்கணும். சரியா? இதோ தேவரின் உம்முடைய மகா பலத்தினாலும் உம்முடைய நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:11-17. இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. அடுத்ததாக கூட நம்ம சபையின் பிள்ளைகள் ஒரு சின்ன டான்ஸ் ஆடுறதுக்காக வராங்க.
பேர்த்துக்கும் சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம்பா. ஏன் தெரியுமா, அன்றைக்கி ஏசப்பா பிறகுலாம் இன்றைக்கி நம்மளாம் இங்கே கூடியிருப்போமா என்ன? அவர்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி அழகாக டான்ஸ் ஆடுறாங்க, வசனம் சொல்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே? அவர் பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக கூட பிரீத்தி வந்து ஒரு வசனம் சொல்லுவாள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அவன் கிளைகளிலிருந்து ஒரு துளிர் எலும்பச் செழிக்கும். ஆவியையும் பலனையும் அருளும் ஆவியையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் உணர்வையும் பலனையும் அருளும் ஆவியையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியையும் ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:1-2. அல்லேலுயா. சூப்பராக வசனம் சொன்னாங்கல்ல. அடுத்து வந்து ஜபரூபன் ரூபவதி 2 பேருமே பாட்டு படிக்க வராங்க. ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீத்திட, ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீத்திட, ஆதிரையோரை இடேற்றிட, மாசற்ற ஜோதி திருத்துவ தோர்வசு மரியம் கண்ணீட முதித்து, மரியம் கண்ணீட முதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் மேஷமாம் அல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே, ஆனந்த கீதங்கள் பாடவே, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, ரப்பரன் வெப்பரன் தப்பரனா தாம் தாம் தந்தர வந்தர தீம் தீம் தீமயகற்றிட, சங்கீத 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 சந்தோ சமண சோபனம் பாடவே, இங்கித்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட, பூலோக பாவம் விமோசன பூரண கிருபையின் வாசகர், பூரண கிருபையின் வாசகர், மேலோக ராஜாதி ராஜன் சிம்பாசன, மேலோக ராஜாதி ராஜன் சிம்பாசன, மேன்மை மகிமை பிரதாபன் வந்தார், மாசுத ஜோதி திருத்துவ தோர்வசை மரியம் கண்ணியிட முதித்து, மரியம் கண்ணியிட முதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் நேசமா உன்னத கஞ்சி முகஞ்சி வாசகர் நீருங்கி வாசகர் நிலும் விடும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொருபனாய் ரஞ்சிதனா தாம் தாம் தந்தர வந்தர தீம் தீம் தீமயகற்றிட, சங்கீத 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 சந்தோ சமண சோபனம் பாடவே, இங்கித்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. அல்லேலூயா. ரொம்ப அழகாக பாட்டு பண்ணாங்க. கிளாப் பண்ணலாமா இன்னொரு தடவை கூட? சூப்பர். அடுத்ததாக கூட நம்ம சபையின் பிள்ளைகள் கேண்டில் டான்ஸ் ஆட வராங்க. என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என்னைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே.
எருசலேமின் குமாரத்தியே எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாய் இருக்கிறார். சகரியா 9:9. அல்லேலூயா. அடுத்ததாக வந்து நம்ம சபையின் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டிமன்றம் நடத்தியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. இங்கே எல்லாரும் எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு தெரியுமா? தெரியல, அப்படி தானே? சபை மக்களுக்கும் வணக்கம், போதகர் ஐயாவுக்கும் வணக்கம். மெஸ்ஸியக்கா, நம்ம மகிழணும். ஆண்டவர் இயேசு வந்து நமக்காக மரித்தாங்க. அதே போல் நம்ம மகிழ்றதுக்கு தானே மரித்தாங்க. நம்ம பாவங்களை சாபங்களை நீக்க தானே ஆண்டவர் இயேசு மரித்தாங்க. அதே போல் நான் ட்ரெஸ் எடுப்பேன், நான் புது ட்ரெஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு வாங்குவேன், கறி வாங்குவோம், என்னென்னா சமைப்போம். நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக பேசினாங்க, அப்படி தானே? அடுத்ததாக கூட இன்னொருத்தங்க ஆப்போசிட் அணிலேருந்து பேச வராங்க. கூடி வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மெர்சி அக்கா ஏஞ்சல் டீமில் வந்து அழகாக சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரே ஒருத்தரை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க, ஒருத்தர் தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஏசப்பா வந்து ஒருத்தருக்காக இந்த பூமிக்கு பிறக்கல, மற்ற எல்லாருக்காக தான் இந்த பூமியில் வந்து பிறந்தாங்க. அவங்க பாவத்தை நீக்கிறதுக்காக தான் இந்த பூமியில் வந்து பிறந்தாங்க. ஒருத்தர் மட்டும் சந்தோஷப்படணும் இல்லை, எல்லாரையும் சந்தோஷப்பிக்கணும் தான் நான் இங்கே வந்து பேச வந்திருக்கேன். வந்து ஏசப்பா வந்து அவங்க சந்தோஷத்துக்காக இங்கே வந்து பிறக்கல, நம்ம எல்லாருடைய சந்தோஷத்துக்காக தான் வந்திருக்காங்க. அதனால் நம்ம மட்டும் சந்தோஷப்படக்கூடாது, மற்ற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். இப்படி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக சொன்னாங்க, அப்படி தானே? ஏஞ்சல் என்ன சொன்னாங்க? நான் சாப்பிடுவேன், நான் ட்ரெஸ் எடுப்பேன், நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜபரூபா என்ன சொல்கிறாங்க? நம்மளும் சந்தோஷப்படணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், அப்படி தானே? எல்லாருக்கும் கொடுத்து நம்ம சந்தோஷமாக பண்டிகை நம்ம நானே ஏஞ்சல் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் தான், எனக்கு தான் எல்லாம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கூட ஏஞ்சல் அணிலேருந்து இன்னொருத்தங்க பேச வராங்க. மெர்சியக்கா, கிறிஸ்மஸ் அப்படின்னா மீட்பு. நாமளும் ஏசப்பாவும் பங்கு கொள்வது தான் கிறிஸ்மஸ்ஸு. நான் மகிழவே என்ற டீம்லேருந்து நான் இப்போ பேசியிருக்கேன். இப்போ விற்கிற விலைக்கு எங்கெங்கே கேக் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? இதில் வேறு 2 பேர் நாம் மற்றவங்களுக்கு கேக் வாங்கி கொடுக்கணும்னு பேச வந்துட்டாங்க. நாம் கேக் வாங்கி சாப்பிட்றதே பெரிய பாடாக இருக்குது இங்கே. இதில் வேறு மற்றவங்களுக்கு கேக் வாங்கி கொடுக்கணுமா? இப்போ வந்து கிறிஸ்மஸ்னாலே புது ட்ரெஸ் தான். நான் புது ட்ரெஸ் போட்டிருந்தா எனக்கு தானங்க சந்தோஷம். இப்போ கூட நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், இப்போ எனக்கு தானங்க சந்தோஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்களா? கிடையவே கிடையாது. எங்கே வாங்கினாலோ என்ன செஞ்சாலோ எவ்வளோ ரேட்டோ அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. இதில் எங்கெங்கே மற்றவங்க மகிழ்வாங்க, நாம் தாங்க மகிழ்வோம். கிறிஸ்மஸ் என்பது நான் மகிழவே என்று சொல்லி என் முறையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்களும் அழகாக பேசுகிறாங்க, அப்படி தானே? ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. முதல்ல நம்ம ஏசப்பாவை ருசி பார்த்தா தான் மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும் அப்படின்னு நல்லா சிம்பிளாக அழகாக நீட்டாக சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து மற்றவர்களை மகிழ்விக்க அப்படின்ற டீமில் இருந்து பேச வந்திருக்கேன். அப்படி என்ன தலைப்புலனா, நம்ம வந்து கிறிஸ்மஸ் எது கொண்டாடுறோம்? மற்றவங்களை மகிழ்விக்க தான். அப்படின்னா இப்போது வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து இவங்க நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், ஏழையாக இருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்ற அவங்களுக்கு வந்து ஒரு மனப்பான்மை தோண்டிடும் மனசில். ஆனால் இதே ஒரு கிறிஸ்மஸ் அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு கேக்கு அந்த மாதிரி எடுத்து கொண்டு போய் கொடுத்தோன்னா, இது ஏசு உங்களுக்காக தந்தார் அப்படின்னு நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஏசப்பா நம்மளுக்காக தந்தாங்களா, எவ்வளோ அருமையாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து இந்த நாளில் வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து அப்படி நினைப்பாங்க. பிரீத்தியை சொன்னாங்க, அவங்க வந்து நம்மளுக்கே ட்ரெஸ் எடுக்க வழியில், நம்மளுக்கே கேக் எடுக்க முடியலை அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம சர்ச்சில் இருந்து கூட நிறைய பேருக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நம்ம அப்போ வந்து நம்மளும் பாரபட்சம் பார்க்காம எடுத்து கொடுத்துட்டோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை இந்த சந்தோஷம், நம்ம வந்து மற்றவங்களுக்கும் அறிவிக்கிறது தான் இந்த சந்தோஷம். நம்மளும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவங்களுக்கும் நம்ம இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 பேரும் சூப்பராக அழகாக பேசியிருந்தாங்க. ஆனால் யாருக்கு தீர்ப்பு சொல்கிறது தான் தெரில. ஆனால் 2 பேருமே சொன்ன கருத்தில் மெயினான கருத்து என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு முதல்ல நம்மளும் சந்தோஷமாக இருந்துக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும், அப்படி தானே? வேதத்தில் கூட நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம். என்னென்னா, மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஆனால்
ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, இயேசுனா யாருன்னே தெரியாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு யார், நம்ம எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு பிறருக்கு நம்ம சொல்லும்போது அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நான் மட்டுமே அனுபவித்ததை நான் மட்டுமே பண்ணால் போதுன்றது கரெக்டான ஆன்சரும் கிடையாது. நாம் எல்லாருக்கும் சேர்ந்து முதல்ல நம்மளே ஒழுங்காகாமல் நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னா அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் முடியாது. நம்மளும் முதல்ல ஓகேவாகணும், மற்றவங்களையும் நம்ம தயாராக்கணும். இதில் 2 பேருமே ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் கிளாப் பண்ணலாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தேவதூதன் வந்து சொன்ன அந்த செய்தியை நான் ருசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ருசிக்கிறீங்க? உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்படி இதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஏசா என்னும் அடிமரம் துளிர்த்தது. அல்லேலூயா, துளிர்த்தது. அது வாதுமைகளை கட்டாயம் என்ன செய்யும்? கொடுக்கும். ஆமாம், தேவன் நல்லவர். இவ்வளோ நேரம் நம்ம நல்ல நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். எல்லா நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆகாரத்தையும் சாப்பிடணும். அது ஆவிக்குரிய ஆகாரம். வெள்ளக்கால் பகுதியிலே ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் ஒரு குடும்பமாக இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை நமக்கு கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சரி, இங்கே வந்த உடனே தான் என்ன செய்தாங்க, சொன்னாங்க. சரி, நான் தான் எடுத்து சொன்னேன். சரி, நம்ம ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நிமிடம் மட்டும்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2025 வருஷம் ஆச்சு. அது எப்படி நம்ம 2000 அதாவது கிறிஸ்து பிறந்து 2025 வருடம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. உலகத்தில் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இந்த உலக சரித்திரத்தை மாற்றினவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. உலகத்தில் சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னான காலமும் இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்கிற காலம் கிறிஸ்துவுக்கு பின்னான காலம். அப்போ கிறிஸ்து எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து தம்முடையவர்களை அழைத்து கொண்டு போகிறார். இதுதான் கிறிஸ்துவை குறித்ததான, இயேசுவை குறித்ததான மிக முக்கியமான காரியம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது. இயேசுவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. நம்ம 1000 நாமங்கள்னு பாடல் பாடுவோம். ஆனால் நிறைய பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறாராம்? நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உன் கூட என்ன செய்வேன்? இருப்பேன். ஆனால் கடைசி வரைக்கும் எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க? கிடையவே கிடையாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட என்ன செய்தேன்? இருக்கிறேன். அவர் அப்போ குழந்தையாக பிறந்தார். நிறைய பேர் இயேசு குழந்தையாக பிறந்தார், இன்னைக்கு அவர் குழந்தையாக இல்லை. அவர் ஏன் அவ்விதமாய் பிறந்தார் என்று சொன்னால், மனிதனை மீட்கணும்னா மனிதனை போல தான் என்ன செய்யணும்? வரணும். இப்போ உங்களை என்னையும் ரட்சிக்கணும் அப்படின்னா ஒரு மிருகமோ அல்லனா ஒரு சிங்கமே நம்மக்கிட்ட வந்து நின்றுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நிற்க மாட்டோம். ஓடியே என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மனித அவதாரம் எடுத்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அந்த இயேசு சொல்லுகிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம என் கூட யாருமே இல்லையே அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாருமே உங்கள் கூட இல்லை. உலகம் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நிரந்தரமான உலகமே கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பொருள், பொன், வெள்ளி, அல்லனா உலகத்தில் இருக்கிற உறவுகள் எதுவுமே நிரந்தரமே என்ன செய்யாது? கிடையாது. ஆனால் நம்ம கூட இருக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு பிறந்ததான நற்செய்தி இன்னைக்கு முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட
இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய காரியத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். நிறைய காரியத்தில் இந்தந்த பிரச்சனையை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். தேவையை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசுவினுடைய மிக முக்கியமான பெயர் இம்மானுவேல். இந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். அவர்தான் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். நம்ம நாடகம் கூட பார்த்தோம், பாவம் செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தில் போய் உட்கார்ந்த போது அந்த பாவம் மனிதனை என்ன செய்யலை, விடலை. இன்னைக்கு சிலரை பார்த்தீங்கன்னா செய்த பாவத்தை அவங்களால விட முடியாது, சில பாவங்களை விட முடியாது. ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறார், அற்புதம் செய்கிறார். பாவத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைத்தது, இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போதுதான். இயேசுவுக்கு இனி ஒரு பெயர் உண்டு, இரட்சகர். பாவிகளை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள், இந்த இயேசுவை நம்புங்கள். ஒரு நாள் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அன்றைக்கு எப்படி வந்தார் என்று சொன்னால், ஒரு சின்ன பிள்ளையைப் போல மனித அவதாரம் எடுத்து கன்னியின் வயிற்றில் பிறந்த இயேசு இனி அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது அப்படி வருகிறவர் அல்ல, ராஜாதி ராஜாவாய் நியாயம் தீர்க்கிறவராய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவரை யாரெல்லாம் இருதயத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசுவை விசுவாசிக்காமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த இயேசுவை நம்பாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இம்மானுவேலனாகிய இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், யாருமே என் கூட இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவுக்கு இனி ஒரு பெயர் உண்டு, சமாதான பிரபு. சமாதான பிரபுவாகிய அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த இயேசு சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக, உங்களுடைய பாரங்களை கவலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இயேசுவை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சோதரம் 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 இந்த இரவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரையா சோதரையா சோதரையா. இந்த பண்டிகை நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த சிறு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் அப்பா, வந்திருக்கிற சகோதரிகளே ஐயா, சோதர முதியவர்கள் எல்லாவற்றையும் ஐயா அந்த நாளிலும் கூட அப்பா அந்த யாவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நன்றி அப்பா. நடத்துகிறப்பா பாஸ்டர் குடும்பங்களையும் கூட, பிள்ளைகளையும் கூட அப்பா, பெற்றோர்களையும் கூட அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டத்தை அப்பா இம்மட்டும் அப்பா நீங்கள் நடத்தி மகிமைப்பட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து கலிகூர், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் சொன்ன வார்த்தையின்படி அப்பா சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கிறிஸ்மஸ் அப்பா, ஓ சோதரம் சோதரம் பிறப்பின் பண்டிகை அப்பா, தொடர்ந்து காலில் நடக்கிற அந்த கூடையும் கூட நீங்கள் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவி நாமத்தினால் பிதாவே. பிள்ளைகள் எல்லாருக்கும் பரிசு உண்டு. பிள்ளைகள் அப்படியே முன்னால் வர வாங்கன்னு சொல்லும்போது வாங்க. நாளை காலையில் கிறிஸ்மஸ் ஆராதனை நமக்கு 5 மணிக்கு இங்கே உண்டு. விருப்பமுள்ள இன்றைக்கு புதிதானவர்கள் விருப்பமானால் எங்களோடு வந்து தேவனை ஆராதிக்கும் அன்போடு கூட கேட்கிறேன். இப்பொழுது பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க போகிறோம். பிள்ளைங்க அப்படியே முன்னால் வந்துருங்க. டான்ஸ்
தேங்க்யூ. சந்தோஷம். அந்த எல்லாருக்காக ரொம்ப நன்றி. பக்கத்தில் இருந்து வந்த அன்புக்குரிய எல்லாரையும் மறுபடியும் ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உங்களை நான் வாழ்த்துறேன். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக இன்றைக்கி எங்களோட இவ்வளோ நேரம் செலவிட்டதுக்கு நான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சபையின் பிள்ளைகள் எல்லாருக்காக, விசேஷமாக பாஸ்டருக்காக, பாஸ்டர் ஃபேமிலிக்காக, பாஸ்டர்மாக்காக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டுடைய நாம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு எளிமையான ஆகாரம் வச்சுருக்கிறேன். எல்லாரும் நல்லா திருப்தியாக வாங்கி சாப்பிட உங்களை அன்பாக கேட்குறேன். தேங்க்யூ.